வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மீவியோட புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. மீவி Duopods F50 தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் இன் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ், அப்புறம் மேட் இன் இந்தியா, அப்புறம் 50 hours ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீவி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு வந்து புஷ் தி லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அதே தான் இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலி வந்து டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு வந்து வாரண்டி கார்டு வெல்கம் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்காது. ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸோ டைப் சி கேபிள். அப்புறம் இங்கே நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலி வந்து ஒயிட் கலர் வாங்கினேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரியான பேர்ல் ஒயிட் மாதிரி வந்து இருக்குது, பியூர் ஒயிட் இல்லாமல். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி மீவி கடைசியாக லான்ச் பண்ண 2 இயர்பட்ஸ் இருக்குல்ல, மீவி F40 அப்புறம் A350 நினைக்கிறேன். ஸோ அந்த 2 மாடல் அப்புறம் இந்த இயர்பட்ஸ், இந்த 3 இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டராக சேம் தான், ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 hours பேட்டரி லைஃப், அப்புறம் டூயல் MEMC மைக், அப்புறம் வந்து சேம் டிசைன், எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப மைனரான குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீவி A350 பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 3மே சேம் இயர்பட் தான். ஏன் மீவி வந்து இப்படி ஒரே மாடலை வந்து வேற வேற பேரில் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியாச்சு இவங்க வந்து லான்ச் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் வந்து தெரியல. அதனால பர்சனலாக நான் அவங்களை வந்து இந்த ஒயிட் கலர் வந்து வாங்க சொல்லுவேன். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீவி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 LED லைட் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு நமக்கு வந்து சொல்லும். அப்புறம் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இதோட ஹிஞ்ச் தான். ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அது மாதிரி இது வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ். அது இது மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் இயர்பட்ஸோட ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவ். அதனால நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எனக்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து எந்த பிராண்ட்ஸுமே வந்து தர மாட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, மீவி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ஒரு ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.1 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடேக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து
அப்ராக்சிமேட்டாக வந்து 200லேருந்து 250 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித டிஃபரன்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து வீடியோ பிளேயரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு வீடியோட டிலே வந்து குறைச்சிடும். ஆனால் கேம்ஸ் ஆடவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். சரி ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு லேட்டன்சி டெஸ்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னா அஃப்கோர்ஸ் இதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 ஹவர்ஸ்க்கான பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ரிசல்ட்ஸ் வந்து 70% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு அந்த மீவி சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 70% மேலே வச்சா மேபி கொஞ்சம் லைட்டாக பேட்டரி லைஃப் வந்து கம்மியாக கிடைக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8.5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயர்பட்ஸ் வந்து பேட்டரி பற்றி சுத்தமாக கவலைப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டூயல் எம்இஎம்சி மைக் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால இதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து மீவி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதோட கால் குவாலிட்டி வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இல்லை. பட் ஆனால் அதே சமயத்துல இருந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா வந்து இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து மிவி டியோபாட்ஸ் F50ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 13mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேஸ் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பேஸ் அளவுக்கு வந்து சூப்பராக இல்லை. என்ன அதோட வோக்கல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைசிங் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து இப்போதைக்கு வெறும் 1000 rupeesக்கு வந்து இருக்கு. ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் யூனிட் டைப் டிசைன் வந்து நல்லா செட் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி செட் ஆச்சுன்னா நீங்க தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து 1000 rupeesக்கு வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா 1000 rupeesக்கு இது பார்த்தீங்கன்னா 100% ஒர்த். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupeesக்கு வந்து ப்ரைஸ் ஏறிடும். சப்போஸ் அப்படி 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக உங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 200 rupees பே பண்ணி உங்களை வந்து இந்த போட் டேர்டோக்ஸ் 141 Pro வந்து வாங்க சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா 200 rupees பே பண்ணிங்கன்னா நீங்கள் லிட்டரலாக மீவியோட இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டராக சூப்பராக இருக்கும். இதோட டிசைன் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.